சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஜிசிடி சூப்பர் பெட் ரொமானியா கிளாசிக் வந்து நேற்று முடிவடைந்திருக்கு. ஸோ அதில் நம்ம டை பிரேக்கில் நடந்த ஒரு முக்கியமான ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரக்னந்தா வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த பக்கம் எம்விஎல் மேக்ஸிம் பஷர் லக்ரா வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த டை பிரேக் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் + 2 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் நான் சொன்ன மாதிரி ஒயிட் ஹேண்டில் பண்ணுறது பிறகு கேம் வந்து நைட் F3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு இங்கிலீஷ் ஓப்பனிங் வந்து நம்ம பார்க்குறோம். 4 நைட்ஸ் வேரியேஷன், பான் டு D4, அடுத்து C takes D4, knight takes D4 அண்ட் தென் E6 ஜஸ்ட் பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணுறாங்க. பின் அதுக்கப்புறம் G3. ஸோ இது வந்து டிப்பிக்கலாக வந்து இங்கிலீஷில் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஸோ குயின் டு B6. ஸோ குயின் B6க்கு அப்புறம் இங்கே இந்த டபுள் அட்டாக் வந்து நம்ம இருக்கிறத கவனிக்க முடியும். அடுத்து அலோவ் பண்ணால் பிஷப் C5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கனாக்கா. ஸோ நைட் டு DB5. சப்போஸ் இது நம்ம நார்மலாக E3 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிஷப் டு B4 ஆர் C5 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு வந்து ஃபேவரபுளான கண்டிஷனை வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இமீடியட்டாக நைட் வந்து இங்கே நம்ம சிசிலியனில் ஒரு வேரியேஷனில் போகும் இல்லையா, அது நேம் தெரியல, பட் ஓகே அந்த மாதிரி ஒரு ஜம்ப் வந்து ட்ரை பண்ணுது. ஸோ D6 ஸ்கொயரில் பண்ணுறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு நைட் டு E5, ஏன்னா குயினோட டிஃபென்ஸ் இங்கே இருக்குது. பட் இப்போது நைட் பிஷப் டு G2 ஆக்சுவலாக. ஸோ பிஷப் G2 அண்ட் தென் பான் டு A6. இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி கேப்சர் பண்ண முடியுமானா தாராளமாக கேப்சர் பண்ணலாம். பான் டு B3, அப்புறம் நைட் வந்து திரும்ப போனதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு பானை வந்து டெம்பரரியாக கேம்பிட் பண்ணிவிட்டு ஒரு அக்சலேட்டட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம கொடுத்துட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். பட் கேமில் A6 நைட் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறது குயின் மேலே. குயின் வந்து ஆல் த வே பேக் டு D8, அதுக்கப்புறம் நைட் D6 செக்கு. ஸோ ஜஸ்ட் மொமெண்ட். So knight D6 check and then bishop into D6, queen takes D6, knight takes C4. So now threatening the queen, so queen to C5, so threatening the knight back, so pawn to D5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரக் வந்து ஒரு பான் வந்து இப்போது டெம்ப்ரரியாக வந்து கேம்பிட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அண்ட் நவ் பான் டு B3க்கு அப்புறம் பிஷப் D7 ஜஸ்ட் ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் B takes C4, அடுத்து பிஷப் into A4. ஸோ பிஷப் into A4க்கு அப்புறம் குயின் A3, த்ரெட்னிங் த பிஷப், அண்ட் பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே கேன்சல் பண்ணிடுறாரு. சரிங்க, இங்கே வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்த பானை இங்கே கேப்சர் பண்ணிடலாமா? ஸோ கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்னா தாராளமாக கேப்சர் பண்ணலாம். பிஷப் டு D5 அண்ட் தென் நீங்கள் கேன்சல் பண்ணாலும் அவர் வந்து கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களோட கீ டிஃபெண்டர் ஒருத்தவங்க வந்து ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ குயின் செக்கு அல்லது வந்து இங்கே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மேபி பான் டு B5 அண்ட் தென் ருக் டு C8. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக்கு. பட் ஆனால் இங்கே வந்து அவர் கேப்சர் பண்ணாததுக்கான காரணம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும் பொசிஷன். நம்ம ஒர்க் பண்ண எதுவுமே இருக்காது. ஸோ ஈவன் பொசிஷனில் எப்படி நம்ம வந்து கேமை வந்து வின் பண்ண ட்ரை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறாரு. ஸோ திரும்பவும் இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ குயின் ட்ரேட் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்குறாரு. பட் குயின் C3, தென் அதுக்கப்புறம் பான் டு D4. ஸோ இங்கே வந்து டிஸ்கவரி கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு C6 செக்கு, B இன்ட்டு C6, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D4. ஸோ இங்கே வந்து வீக் பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதே சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ஒயிட்டுக்கும். ஸோ இங்கே வந்து ஃபைனலாக வந்து MBL வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு G5, பான் டு C5 அண்ட் தென் பிஷப் இன்ட்டு F6, குயின் இன்ட்டு G இன்ட்டு F6 அண்ட் தென் குயின் டு G4 செக்கு. இப்போது இந்த பொசிஷன் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான பொசிஷன். இதில் எப்படி வந்து என்ன கெயின் பண்ணி எப்படி விளையாட போகிறோம் அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஏன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரூக்கு G8 போட்டு நம்ம திரும்ப ஓடுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீக்னஸை பெருசாக டார்கெட்டும் பண்ண முடியாது. ஸோ பான் டு F5 இருக்குது. ஸோ எப்படி வந்து இதை கொண்டு போகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ரூக் FD8 ப்ளஸ் நம்ம டைமை வந்து நோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 பேருக்கும் அந்த 2 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ரூக் அவர் வந்து D8ல் வந்து போடுறாரு. ரூக் B2, ஸோ இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம F7 வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது இமீடியட்டாக தடுத்தே ஆகணும். அதனால் ரூக் B8, பின் அதுக்கப்புறம் ரூக் FB1 அண்ட் தென் ரூக் D1 செக்கு. ஸோ ட்ரேட் பண்ணுறாரு. பட் அவரோட ஃபேவரில் ட்ரேட் பண்ணுறாரு. விஷயம் என்ன அப்படின்னா அவர் ட்ரேட் பண்ணும்போது அவரோட ரூக் வந்து செகண்ட் ரேங்க்கில் வந்து ஆக்டிவாக வருது தான் விஷயம். ஸோ அடுத்து H4, தென் பான் டு F5, கிக்கிங் த குயின். ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா F4ல் ஆக்டிவாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் நம்ம வந்து இங்கே கேப்சர் பண்ணும்போது மேபி செக் கொடுத்துட்டு இங்கே பேக் ரேங்க்கில் வந்து டபுள் பண்ண வாய்ப்பு இருக்குது.
ஸோ கிங் டு G7 அதனால் ஸோ ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை மூவ் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் பான் டு E4, பான் டு E4க்கு அப்புறம் கேப்சர்ஸ், அடுத்து குயின் G4 செக்கு, கிங் H8 அண்ட் தென் குயின் டெக்ஸ் E4. குயின் டெக்ஸ் E4க்கு அப்புறம் குயின் F6 வராரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய த்ரெட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு, மேட் இன் 2 த்ரெட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு குயின் E3 ப்ளஸ் கவுண்டர் அட்டாக்கு அண்ட் ஃபைனலி A2 பான் கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயின் இன்ட்டு C5 அகெயின் இந்த குயின் வந்து இன்னும் அந்த மேடிங் த்ரெட்டை வந்து கார்ட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பானை கேப்சர் பண்ணி பாஸ் பான் உருவாக்கிறார். இவருக்கும் பாஸ் பான் இருக்குது. ஸோ கிங் டு G7, குயின் டு E3 அகெயின், ருக் C2, ருக் டு D4. ஸோ சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு ரூக்கை, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்ட் பண்ணுறாரு, ப்ளஸ் ருக் G4 அஃபென்சிவாகவும் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு H5 இமீடியட்லி ஸ்டாப் பண்ணுறாரு அண்ட் தென் கிங் டு G2. ஸோ கிங் G2க்கு அப்புறம் அவர் A5 தன்னோட பாஸ் பானை வந்து புஷ் பண்ணுறதை நினச்சி இங்கே கேமை வந்து பிளெண்டர் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஏன் கேம் வந்து பிளெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு அட்டாக்கிங் ஐடியா வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இமீடியட் வின் கிடையாது, பட் ஒரு பான் வந்து நீங்கள் வின் பண்ணுறது ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் இந்த மொமெண்ட்டில். அந்த மூவ் என்ன அப்படின்னா ருக் டு F4 தான் வந்து ப்ரக் வந்து விளையாடுறாரு. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய டைம் ப்ரெஷரை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 செகண்ட் 16 செகண்ட் சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரூக் F4 அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானுக்கு வந்து ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குயினை வந்து நம்ம வந்து ஆக்டிவாக விளையாடாமல் அவர் விளையாடின மூவ் வந்து பார்த்திங்கன்னா குயின் டு C3 ஜஸ்ட்டு இது நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம், ட்ரேடை ஃபோர்ஸ் பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம பாஸ் பண்ணி நம்ம வந்து புஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி அவர் உள்ளே வராரு. ஆனால் இப்போ பார் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சீலிங்கை போய் ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குயின் டு A7 அண்ட் தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் டு திஸ் ஐடியா. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குயின் F6ல் போட்டு இந்த வேரியேஷன் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் குயின் டெக்ஸ் A5, குயின் வர்சஸ் ரூக் என் கேம். பட் டெஃபினட்டாக குயின் வந்து அவுட் ப்ளே பண்ணுன்றது தெரியும். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து MVL வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் குயின் E7 வந்து ரூக் F4க்கு குயின் E7 ஆடினா என்ன இருக்கும் அப்படின்னா தென் குயின் E5 செக்கு பார்க்கலாம். பான் டு F6 ஆனதுக்கப்புறம் நம்ம குயின் இன்ட்டு H5 தான் விளையாடணும். இந்த பானை வந்து நம்ம கண்டிப்பாக ரவுண்ட் அப் பண்ண முடியும். பட் இந்த பானை கேப்சர் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஓரளவுக்கு சில ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும். ப்ளஸ் நமக்கு இங்கேயும் ஒரு ஹெச் பான் ஒரு பாஸ் பானாக கிரியேட் ஆகும். ஸோ குயின் இன்ட்டு H5 உங்களுக்கு காம்பன்சேஷனே இல்லாமல் ஒரு பான் வந்து ட்ராப் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பானை நீங்கள் வந்து காப்பாற்றாதுன்னு நினச்சி ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தென் ருக் G4, அடுத்து கிங் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் குயின் H8 செக்கு, ஒன்லி மூவ் அண்ட் தென் ருக் G7, குயின் அல்லது குயின் டு G8 வந்து செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் வந்து அந்த பானை கேப்சர் பண்ணும்போது அந்த ஒரு பானை ட்ராப் பண்ணதுக்கு பார் மேலே அதிகமாக போனதுக்கான காரணம் அதுதான். ப்ளஸ் இங்கே வந்து ரிசைன் பண்ணது காரணம் இந்த மாதிரி குயின் இங்கே ரிசைன் பண்ணார் இல்லையா, குயின் A7 அப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. சப்போஸ் கேம் கண்டினியூ ஆகிருந்தாங்க எப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் ஒரு வேரியேஷன் காமிச்சிருந்தேன் குயினை கொடுத்துட்டு ஒரு விளையாடுற மாதிரி. பட் இன்னும் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேட்லேருந்து தப்பிக்க முடியாது ஆக்சுவலாக, மேட் இன் 4. ஸோ குயின் F7, கிங் H8, குயின் F8, கிங் H7 அண்ட் தென் ரூக் F7, குயின் டு G7 செக்மேட். ஸோ இதுதான் வந்து ரீசன் அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது நம்ம ரிசல்ட்ஸை பேஜை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம், அங்கே வந்து மற்றதை டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ். இது ஆக்சுவலாக நான் நியூஸ் பேஜில் இருக்கேன், நம்ம ரிசல்ட்ஸ் பேஜு பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து மெயின் ஈவெண்ட், அதாவது கிளாசிக்கலோட ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ். ஸோ MVL, அலிரிசா ஃபிரூஷா, அடுத்து ப்ரக், இவங்க எல்லாரும் 5.5 அதாவது 3-வே டை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால பிளிட்ஸ் வந்து டிசைட் பண்ணுறதுக்காக பிளிட்ஸ் வந்து விளையாட வச்சாங்க. பின்ன அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ பிளிட்ஸோட ரிசல்ட் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மொமெண்ட். ஸோ இது வந்து மெயின் ஈவெண்ட்டோட ரிசல்ட்டு. பின் அதுக்கப்புறம் பிளிட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு கேம் வந்து ஆக்சுவலாக MVL வந்து அலிரிசா கூட ஆடிருக்கிறாரு, அது வந்து ட்ரா ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோட வந்து லாஸ். அடுத்து அலிரிசா வந்து ப்ரக்கோட ஒரு ட்ரா, MVLோட ஒரு ட்ரா. பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரக் வந்து 1.5 வந்து எடுத்ததுனால அவர் வந்து பிளிட்ஸ் டை பிரேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேரையும் வீழ்த்தி அவர் வந்து ஆக்சுவலாக கிராண்ட் செஸ் டூருடைய சூப்பர் பெட் ரொமானியா கிளாசிக்கை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோட ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டு. பல காரணங்களுக்கு இது முக்கியமான ஈவெண்ட்டு. ப்ளஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஈவெண்ட் ஒன்று. இது வந்து வருஷம் ட்ரெடிஷ்னல் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஈவெண்ட். முன்னாடி ஆனந்த் சார் வந்து விளையாடிட்டு இருந்த ஒரு ஈவெண்ட் இது.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதன் மூலியமா அவருக்கு வந்து ஃபிடே சர்க்யூட் பாயிண்ட்ஸில நிறையா அவருக்கு கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவர் லீடிங்கில இருக்கிறாரு பிறகு. அண்ட் இதை வின் பண்ணது மூலியமா இன்னும் பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா, அவரோட ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $77,000. ஸோ நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணால் கூட ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 55 lakhs வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ரைஸ் அமௌண்ட். ஸோ ஸோ அதுதான். ஸோ அதுதான் வந்து பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவலில் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஜிசிடியில் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் விளையாட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபர்தராக இருக்கக்கூடிய ஜிசிடியில் எல்லாத்துலேயும் ஒரு மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களோட அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரக்னனந்தா ஃபார் வின்னிங் திஸ் சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் ரொமானியா 2025. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.